Dear students, welcome to online class with Emma. 9th Maths first chapter set language. Exercise 1.2 la 5th sum. State which pairs of sets are disjoint and overlapping sets. So, இப்போ disjoint sets na என்னன்னு பார்க்கலாம். இப்போ two sets A and B are said to be disjoint if they do not have any common elements. இப்போ A intersection B equal to null set இருந்தா இது வந்து disjoint sets. Okay, is not equal to null set na is overlapping set. A intersection B is not equal to null set na it's an overlapping set. Okay, equal to null set na is a disjoint set. இப்போ A intersection B கண்டுபிடிக்கலாம். இப்போ A B எடுத்து எழுதிட்டோம். இப்போ வந்து இதுக்கு A intersection B என்ன? A intersection B equal to F I, A, S and intersection A, N, F, H, S. இப்போ A intersection B equal to னா இது ரெண்டுத்துக்கு காமனாக என்ன இருக்குது? F இருக்குது, A இருக்குது, S இருக்குது. காமனாக என்ன? இதில் இருக்கிறது இதுலேயும் இருக்குது. இதில் I இருக்குது, இதில் I இல்லை. F, A, S இங்கேயும் F, A, S இருக்குது. N, H இதில் இருக்குது, இதில் இல்லை. I வந்து இங்கே இருக்குது, Bயில் இல்லை. ஸோ இப்போ FAS அப்போ இது நாட் ஈக்குவல் டு நல் செட். நாட் ஈக்குவல் டு நல் செட்னா என்னன்னு சொன்னால் ஓவர்லாப்பிங் செட். ஸோ A intersection B இஸ் நாட் ஈக்குவல் டு நல் செட்னா therefore A and B are overlapping sets. Okay, is not equal to null setna is an overlapping sets. Okay, next second one. C வந்து 3, 5, 7, 11 etc. D equal to 2 கொடுத்துருக்காங்க. அப்போ C intersection Dனா இப்போ பாருங்கள் இதில் 3, 5, 7, 11 இருக்குது. இங்கே Dயில் வந்து 2 தான் இருக்குது. அப்போ காமன் செட் வந்து எதுவுமே இல்லை. அப்போ ஈக்குவல் டு என்னன்னா ஈக்குவல் டு நல் செட். நான் என்ன சொன்னேன்? இன்டர்செக்ஷன் வந்து நல் செட்டாக இருந்ததுன்னா இது டிஸ்ஜாயின்ட் செட். ஸோ C since C and D, C intersection D is equal to is not equal to C and D equal to null set na therefore C and D are disjoint sets. Is not equal to null set na overlapping sets, equal to null set na is a disjoint sets. நல்லா புரிஞ்சுக்கோங்க. is not equal to இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு நல் செட். ஏன்னா FAS வந்திருக்கு இன்டர்செக்ஷன் B. A intersection B வந்து FAS வந்தால் நாட் ஈக்குவல் டு நல் செட். ஸோ A and B ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ். இது ஈக்குவல் டு நல் செட். இதுலேயும் காமனாக எதுவுமே இல்லை. ஸோ ஈக்குவல் டு நல் செட்னா இட்ஸ் அ டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இப்போ ஈயும் எஃப்பும் கொடுத்துட்டாங்க. இப்போ A இன்டர்செக்ஷன் F இதில் 3 இருக்குது, அது 3 போட்டுக்கோங்க. அண்ட் தென் இதுலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. ஸோ 6. நெக்ஸ்ட் இதுலேயும் 12 இருக்குது, இதுலேயும் 12 போட்டுக்கோங்க. அண்ட் தென் இதில் 24, இதில் 24. மீது எதுவுமே காமனாக இல்லை. இங்கே 2 இல்லை, 4 இல்லை இதில். அண்ட் தென் 8 இல்லை. ஸோ 3, 6, 12, 24 தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போது என்ன E இன்டர்செக்ஷன் F என்ன சின்ஸ் A is E இன்டர்செக்ஷன் F is not equal to null set. அப்போ என்னன்னா E and F are என்னது overlapping sets. ஓகே, not equal to null set ஏன்னா காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குது, இருந்தால் is an overlapping sets. since E intersection F is not equal to null set ஏன்னா Eலையும் Fலையும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்கிறதால ஸோ E and F are overlapping sets. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.